Welcome to Power TNPC Academy. Today நம்ம book back questions-ல 6th standard-ல term 3-ல இருக்கக்கூடிய book back questions and answers பார்க்கலாம். So already term 1, term 2, 6th standard social book-ஓட book back வந்து போட்டிருக்கேன். So பார்க்கலனா பாருங்க, description link-லையும் கொடுத்திருக்கேன். Okay, so இப்போ போலாம், உள்ள போலாம். So term 3 கான book back question and answers. So first history. History unit 1 society and culture in Asian Tamilagam Sangam age. So இப்போ first lesson ஓட book back பார்ப்போம். So choose the correct answer. Patni cult in Tamil Nadu was introduced by தமிழ்நாட்டில் பட்னி கல்ட்டு அந்த ஒரு இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேரன் செங்குட்டுவன். Which dynasty was not in power during Sangam age? ஸோ பல்லவ டைனாசிட்டிஸ் தான் வந்து பவர் சங்க காலத்தில் பார்த்தோன்னா அவங்களோட ஆட்சி காலம் வந்து அவ்வளோவா வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. பாண்டியாஸோட ரூல் வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணாங்க? கலப்ராஸ் வந்து பாண்டிய ரூல்களை அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? லோயஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டூரிங் சங்கம் ஏஜ் வாஸ் ஊர். ஓகேவா? எங்கே வந்து நிர்வாகம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சங்க காலத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊரில் தான். குறிஞ்சி மலைப்பகுதியில் வந்து எந்த விதமான தொழில்கள் வந்து இது பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்க்கணுன்னா ஹண்டிங் அண்டு கேதரிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் ரீசன். ஓகே, த அசம்பிளி ஆஃப் த போயட் வாஸ் நோன் ஆஸ் சங்கம். தமிழ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர். ஓகேவா? ஆன்சர் பார்த்தோன்னா ஸோ அசர்ஷனும் கரெக்டாக. இந்த போயட் அசம்பிளி ஆஃப் போயட் தான் வந்து சங்கம் சொல்லுவாங்க. அந்த சங்க இலக்கிய நூல்களுக்கு வந்து தமிழ் தான் வந்து மொழியாக இருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான். இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கரிகாலா ஒன் த பேட்டில் ஆஃப் தலையலங்கானம். The Padittrapatru provides information about Chera kings. The earliest literature of the Sangam age was written mostly in the form of prose. So, இதில் பார்த்தோன்னா கரிகாலா ஒன் த பேட்டில் ஆஃப் தலையலங்கானம் அதுவும் கரெக்டு தான். ஏர்லியஸ்ட் லிட்ரேச்சர் சங்கம் காலத்தில் ஒரு ஏர்லியஸ்ட் லிட்ரேச்சர் எல்லாமே வந்து ப்ரோஸ் அந்த ஃபார்மில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் பதிற்றுப்பட்டு வந்து சேர கிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணு சொன்னதான் இங்கே ராங். பதிற்றுப்பற்றில் பார்த்தோன்னா நெடுஞ்செழியன் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ 1 and 3 தான் கரெக்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நிர்வாகத்தை பொறுத்து அந்த பழங்காலத்தில் உள்ள தமிழகம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு மண்டலத்துலேருந்து நாடு பிரியுது, நாடுலேருந்து குர்ராம், அதுலேருந்து ஊர். அப்போ டிசைனிங் ஆர்டரில் பார்த்தோன்னா ஊர், குர்ராம், நாடு, மண்டலம். ஸோ எந்தெந்த டைனாசிட்டிக்கு எந்தெந்த இது வச்சுருப்பாங்க அவங்களோட கொடியோட இது அவங்கள வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ சேரன் பார்த்தோன்னா பவ் அண்ட் ஆரோ வில்லும் அம்பு அதை வச்சு இது சேர டைனாசிட்டி அப்படின்னு ஃபவுண்ட் பண்ணுவாங்க. சோழன் பார்த்தோன்னா டைகர் புலி. பாண்டியன் பார்த்தோன்னா மீன். அவங்கவுங்க கொடியில் வந்து இந்த சின்னங்கள்லாம் இருக்கும். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தோன்னா த பேட்டில் ஆஃப் வெனி யார் ஒன் பண்ணா பார்த்தோன்னா கரிகாலன். The earliest Tamil grammar work of the Sangam period வந்து தொல்காப்பியம். ஓகேவா? Who built Kallane across the river Kaveri? கிளிவளவன். ஓகேவா?
Kilivalavan built a Kallanai across a river Kaveri, Karigala Cholan. The chief of the army வந்து என்னன்னு சொல்லுவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தனா தனைத் தலைவன். லேண்ட் ரெவென்யூ வந்து எப்படி சொல்லுவாங்க இறை. ஓகேவா, நில வருவாயை வந்து இறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. த சிங்கிங் பேர்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வந்து இருளர் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஃபால்ஸ். ஏன்னா சிங்கிங் பேர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாணர் விரலியன் அப்படி தான் வந்து கூப்பிடுவாங்க. த கேஸ்ட் சிஸ்டம் டெவலப் டூரிங் சங்கம் பீரியட். இல்லை, ஃபால்ஸ் தான். கிலார் வந்து வில்லேஜ் சீஃபான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ட்ரூ. புகார் வாஸ் ஜென்ரல் டேர்ம் ஃபார் சிட்டி. புகார் வந்து ஒரு நகரத்தோட பேர் இல்லை, அது வந்து ஒரு துறைமுகத்தோட பேர், அதனால இது ஃபால்ஸ். கோஸ்டல் ரீஜியனை வந்து மருதம் சொல்லுவாங்கன்னா இல்லை. கடற்கரை பகுதியாக மருதம் சொல்லுவோம், இல்லை. வயல்வெளி பகுதிகளே தான் வந்து மருதம் சொல்லுவோம், அதனால இதுவும் ஃபால்ஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து யாரை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தென்னார் வந்து பாண்டியாஸ் அழைப்பாங்க, வானவர் வந்து சேராஸ் அழைப்பாங்க, சென்னி வந்து சோழாஸ் அழைப்பாங்க, அடியமான் அப்படிங்கிறது வெள்ளீர். ஓகே. நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். த போஸ்ட் மௌரியன் இந்தியா. ஸோ இதோட புக் பேக் பார்க்கலாம். Okay, choose the correct answer. The last Mauryan emperor killed by Pushyamitra. Who was the founder of Satavahana dynasty? Simukha. Who was the greatest of all the Kushana emperors? Kanishka. The Kantara school of Sanskrit flourished in the which செகண்ட் எந்த 2வது நூற்றாண்டில் வந்து கண்டாரா சான்ஸ்கிரிட் ஸ்கூல் ஆஃப் சான்ஸ்கிரிட் வந்து ஆரம்பமாச்சு? பஞ்சாபில் தான் அந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சகாஸ் ரூல்ட் ஓவர் காந்தார ரீஜன். அவங்களோட கேபிட்டல் பார்த்தோன்னா சிர்கப். நெக்ஸ்ட் அசர்ஷன் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோன்னா colonies of Indo-Greeks and Indo-Parthian were established along the northwestern part of India. The reason the Bactrian and Parthian settlers gradually intermarried and intermixed with the indigenous population. So assertion and reason both are correct. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலனி ஆட்சியில் இந்த இந்தோ கிரேக்கர்களும் இண்டோ பார்த்தியர்ஸும் வந்து எங்கே அதிகமாக இருந்தாங்கன்னா வடக்கு மேற்கு இந்தியாவில் வடக்கு மேற்கு பகுதியில் தான் இருந்தாங்க. அங்குள்ளவங்களே வந்து இன்டர்மேரிட் பண்ணிப்பாங்க. ஸோ அங்குள்ள மக்களே இனங்களே இன்டர்மேரிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ரீசன் இது கரெக்டு தான். அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட். இது வந்து அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். இந்தோ கிரேக்க ரூலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் அ டை சிஸ்டம் அண்ட் ப்ரொடியூஸ் கோயின்ஸ் வித் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சிம்பிள்ஸ் என்கிரேவிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆன் தம். ஸ்டேட்மெண்ட் 2, Indo-Greek ruler was ended by Kushanas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இண்டோ கிரேக்க ரூலர்கள் தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த காயின்ஸில் வந்து என்னென்னா அவங்களோட சிம்பிள்ஸ் எல்லா ஃபிகர்ஸுமே இருக்கும். ஆனால் குஷானாஸோட இண்டோ கிரேக்க ஆட்சி வந்து முடியலை. யாரோட முடிஞ்சதுன்னு பார்த்தோன்னா சாகர்கள் அவங்களோட தான் வந்து முடிஞ்சது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் ஆன்சர் 1 வேர்டில் ஆன்சர் பண்ணணும். லாஸ்ட் சுங்கா ரூலர் வந்து தேவபூதி. ஹூ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸ் கிங்? சாகாஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸ் பிரபலமானவர் வந்து அரசர் வந்து ருத்ரதாமன். Who established Kanva dynasty in மகதத்தில்
யார் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? வாசுதேவர். யார் வந்து கோண்டோபெரன்ஸை வந்து கிறிஸ்டியானிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க? ஸோ செயின்ட் தாமஸ். நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளான்ஸ். Who was the founder of Indo-Parthian kingdom? Gondobarans. The South Satavahanas became independent after whose death? Sushruman death. Hala is famous as author of. ஸோ ஹாலாங்கிறது ஏதோ எந்த நூலோட ஆத்தர்? சட்டசை சப்த சதி, அந்த நூலோட ஆசிரியர். Who was the last ruler of Kanwa dynasty? சுஷார்மான். குஷானாவோட கேபிட்டல் வந்து எதுவா அப்புறம் மாறிச்சு? பெஷ்வார் ஆர் புருஷ்புரா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ மகதா continue to be a great center of Buddhist culture even after the fall of the Mauryan Empire. ஆமாம். ஸோ இது வந்து புத்திஸ்ட் கல்ச்சரில் வந்து இது மகதா வந்து அவங்களோட இது வந்து கன்னியூ ஆகிட்டே தான். அந்த மௌரிய ஆட்சி விழுந்தாலுமே இவங்களோட இது வந்து மகத பேரரசு வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. ட்ரூ தான். We got much information about Karavela from Hathikumba inscription. Yes, it's true. Simuka waged a successful war against Magadha அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So it's false. So next, Buddha Charita written by Ashwagosha. So answer true. So next matching பார்த்தோன்னா பத்தாஞ்சலி, Indo-Parthians, அக்னிமித்ரா, மாளவிகாக்னிமித்ரா, கிங் கார்வேலா. சாரி, பத்தாஞ்சலி இஸ் Indo-Parthians, அக்னிமித்ரா செகண்ட் கிராமரியன், கிங் காரவேலா, மாளவிகாக்னிமித்ரா, டிமெட்ரியஸ், கலிங்கா, கோண்டபெரன்ஸ், இண்டோ கிரேக். ஸோ இதை மேட்சிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அவங்கவுங்க எழுதின புக், ஐ திங்க் ஸோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குஷானாஸ் ஃபார்ம்ட் a section of the Yugi-Chi tribes who inhabited northwestern China. ஸோ இட்ஸ் அவங்க வந்து இன்ஹிபிட்டட் இல்லை, அவங்க அந்த பிரிவை சேர்ந்தவங்க தான், அவங்க வந்து இன்ஹிபிட்டட் இல்லை, அதனால இது ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கனிஷ்கா மேட் ஜெயினிசம் ஸ்டேட் ரிலிஜன் அண்ட் பில்ட் மெனி மொனாஸ்ட்ரிஸ். இல்லை, ஃபால்ஸ். கனிஷ்கா வந்து பௌத்த மதத்தை தான் இது பண்ணாங்க. The great stupa of Stanchi and the railings which enclose it belong to the Sunga period. It's true. Pan Cheng was a Chinese general defeated by Kanishka. It's true. Okay, next lesson book back. Unit number 3. The age of empires, Guptas and Vardhanas. So who was the founder of the Gupta dynasty? Chandragupta I. Prayog Pragasti யார் கம்போஸ் பண்ணாங்க? ஹரிசேனா. Monolithic iron pillar of Chandragupta வந்து மெஹ்ரூலி. Who was the first Indian to explain the process of surgery? Shushruta. Who was the Gauta ruler of Bengal? Sasanga. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட ரீசன். ஓகே, அசர்ஷன் கொஸ்டின் பார்த்தோன்னா, ஸோ சந்திரகுப்தா crowned himself as a monarch of a large kingdom after eliminating various small states in northern India.
ஸோ இட்ஸ் அ ரீசன் சந்திரகுப்தா ஒன் மேரிட் குமாரா தேவி ஆஃப் லிச்சாவி ஃபேமிலி. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அவர் வந்து மன்னராக முடிசூடி கொண்டார். ஸோ எல்லா சிறு சிறு மாநிலத்தெலாம் வந்து பிரிச்சுக்கிட்டார். எப்படின்னா அவர் வந்து ஒரு லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை வந்து திருமணம் முடித்ததுனால அவர் எல்லா குறுநில அரசுலாம் வந்து அது மூலமாக வந்து கைப்பற்றி கொண்டார். அதனால் இதோட ரீசனும் கரெக்டு, அசர்ஷனும் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2. Chandragupta too did not a cordial relationship with the rulers of South India. The divine theory of kingship was practiced by the Gupta rulers. So இதுக்குலாம் பார்த்தோன்னா the statement 1 is wrong. Chandragupta 2 was statement 1 is wrong. தென்னகத்தில் வந்து அவர் ரொம்ப ரிலேஷன்ஷிப்போடு இல்லை, அப்படி உறவு பாராட்டாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஃபால்ஸு. கிங்ஷிப் குப்தா ரூலர்ஸ் வந்து தான் இந்த தியரியை ஃபாலோ பண்ணாங்க. தட்ஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், 1 இஸ் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி சொல்லணும், அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ குப்தா, சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, விக்ரமாதித்யா. விக்ரமாதித்யா வந்து சந்திரகுப்தா 2ன்னு சொல்லி கூட கால் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெண்டிங் மணி அட் a rate of interest was practice. Pottery and mining are the most flourishing industries. Option 1 is correct. Okay. ஸோ ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 பார்த்தோன்னா வந்து பாட்ரி மைனிங் அப்போ வந்து ரொம்ப இதாக இல்லை, ஊலக தொழில்கள் தான் வந்து அப்போ ரொம்ப தலை சிறந்து விளங்குச்சு. அதனால பாட்ரி மைனிங் வராது. அதனால் ஆப்ஷன் 1 மட்டும்தான் இதில் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் த பிளான்ஸு. ஸோ ஹூ இஸ் கிங் ஆஃப் சிலோன் was contemporary of Samudragupta, Sri Meghavarman. Buddhist monk from China who visited India during the region of Chandragupta II. Chandragupta II the ruling periodல யார் வந்து ஒரு புத்திஸ்ட்டு நம்ம சைனாலேருந்து வந்திருந்தாங்க? ஃபாஹின். ஸோ ஃபாஹின் ட்ராவலர் நம்ம எல்லா புக்லேயுமே படிக்கலாம். ஸோ இந்த புத்திஸ்ட் இந்த குப்தர்கள் அப்படிங்கிற லெசனில் இது வரும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து who invention led to the downfall of the Gupta Empire? So Hans. Which was a main revenue to the government? Contribution of the traders. Gupta's official language on the Sanskrit. The Pallava king defeated by Samudragupta, Vishnukopa. Who was a popular king? Vardhana dynasty oda popular king வந்து ஹர்ஷவர்தனா. இதிலே இருக்கு வர்தனா டைனாசிட்டி, ஹர்ஷவர்தனா. ஹர்ஷா shifted his capital from dash to dash, Tanishwar to Kanach. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது? தன்வந்திரி வந்து மெடிசனில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவரா போயிட் ஸ்காலரான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்லாம் வந்து குப்தார்கள் காலத்தில் வந்து கெட்டினது எல்லாமே வந்து இந்தோ ஆரியன் ஸ்டைலில் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இல்லை, இட்ஸ் ஃபால்ஸ். எந்த ஸ்டைலில் இருந்ததுன்னு பார்த்தோன்னா டிராவிடியன் ஸ்டைலில் தான் இருந்தது. சதி வாஸ் நாட் ப்ராக்டிஸ் இன் குப்தா எம்பரர். எஸ், எம்பையர் இஸ் ட்ரூ. ஹர்ஷா வந்து ஹினாயா ஸ்கூல் ஆஃப் தாட் பிலாங் அது சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. நோ, இட் இஸ் ஃபால்ஸ். அவங்க வந்து மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்தவங்க, ஹினாயானா கிடையாது. Harsha was noted for his religious intolerance. Yes, it is true. Next, matching. So Migri Rakula, Skandagupta, Aryabhata, astronomy, painting, Bach, Nalanda Palgalekkalagam, Kumaragupta, Sartavaga, caravan trader. ஓகேவா? இது அது அந்த மேட்சிங் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்சிங் பானா, ஹர்ஷ சரிதா, ஹர்ஷா
சியூகி. நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள் இருந்திருக்காங்க. ஹியூன் சாங்கா இட்ஸ் அ பிரயாக். புத்திஸ்ட் அசம்பிளி ரத்னவாலி. ஸோ நெக்ஸ்ட் லெசன் புக் பேக் பார்ப்போம். அதே ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் ஓட புக் பேக். Okay, choose the correct answer. Who among the following build a வைகுண்ட பெருமாள் கோயிலை வந்து கெட்டினவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஸோ அவர் பில்ட் பண்ணவர் வந்து நரசிம்மவர்மா 2. ஸோ மகேந்திரவர்மன் 1ஓட பட்டங்கள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மட்ட விலாச, குணபாரா, விசித்திர சித்தா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து புலிகேசி 2ஆம் புலிகேசியோட விக்ட்ரிஸை பற்றி, அந்த விக்ட்ரி ஸ்டோரியை பற்றி சொல்லுதுன்னா ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் அதோட இது பல்லவ ஆர்ட் ஷோஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ஹாட் rock-cut monolithic structure to stone-built temple. Statement to Kailasanatha temple at Kanjipuram is an example of the Pallava art and architecture. The ரெண்டுமே correct தான். The both statement are true. So next, Tamil literature flourished under Pallava rule with the rise of popularity of Devaram composed by Appar. Statement to Pallava king Mahendravarman is the author of Mata Vilasa பிரகாசனா. ஸோ இந்த போத் ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். ஸோ தமிழ் சங்ககால இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே பல்லவ காலத்தில் தான் வந்து ரொம்ப இதாக ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சது. பார்த்தோன்னா அப்போ வந்து அந்த டைமில் தான் வந்து அப்பர் வந்து தேவாரத்தை வந்து இது பண்ணியிருந்தார். அதே மகேந்திரவர்மன் வந்து மட்ட விலாச பிரகாசனா அவர் தான் அதோட ஆத்தர். ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ ராஷ்டிரகுட்டா டைனாசிட்டியை பற்றி சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ராஷ்டிரகுட்டா இது வந்து தந்தி துர்கா தான் ஃபவுண்ட் பண்ணது. அமோக வர்ஷா வந்து கவிராஜ் மார்கா அதை எழுதியிருக்காங்க. கிருஷ்ணா 1 வந்து தே பில்ட் கைலாசநாத டெம்பிள் எல்லோரா அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே வந்து ராஷ்டிரகுட்டா டைனாசிட்டியை பற்றி சொல்லியிருக்கிறது மூணுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து இதில் எது கரெக்ட் பேர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எல்லோரா கேவ்ஸ் வந்து ராஷ்டிரகுட்டாஸ் தான். மாமல்லபுரம் நரசிம்மவர்மன் தான். எலிஃபண்ட் கேவ்ஸ் வந்து அசோகா இல்லை ராஷ்டிரகுட்டாஸ். பட்டக்கல் வந்து சாளுக்கியாஸ் கரெக்டாக. ஸோ இதுலேயும் ராங் பேர் கேட்டிருக்காங்க. தந்தின் வந்து தசகுமார சரித்திரம் அது எழுதியிருக்காரு. வஸ்தையா வந்து பாரத வெண்பா இல்லை. பாரவி வந்து கிரட்டாஞ்சூர்ணியம் கரெக்டு. அமோக வர்ஷா வந்து கவிராஜா மார்கா. ஸோ யார் எந்தெந்த புக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஹூ டிஃபீட்டட் த ஹர்ஷவர்தனா ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் நர்மதான்னு பார்த்தா பதாமி சாளுக்கியா. ஹூ டெஸ்ட்ராய்ட் வதாபி அண்ட் அஷ்யூம் த டைட்டில் வதாபி கொண்டான் நரசிம்மவர்மன் 1. Who was the author of the ஐஹோல் inscription? புலிகேசி 2ஆம் புலிகேசி. Who was the army general of நரசிம்மவர்மா 1? பரஞ்சோதி. The music inscription in dash and dash பல்லவா interest in me. எது வந்து பல்லவ அந்த ரூலரோட ரொம்ப மியூசிக்கில் இருக்கக்கூடிய இதை வந்து விருப்பத்தை வந்து தெரிவித்தது குட்மியான் மலை அண்ட் திருமயம். ஸோ மேட்சிங் பார்ப்போம். ஸோ பல்லவாஸ் வந்து காஞ்சிபுரத்தை ஆண்டாங்க. ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் கிழக்கு பக்கத்தில் இருக்க சாளுக்கியாஸ் வந்து வேங்கி. மேற்கு பக்கத்தில் இருக்க சாளுக்கியாஸ் வந்து கல்யாணி. ராஷ்டிரகுட்டாஸ் மான்யாக்கெட்டா. மான்யாக்கெடா. தென் நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி அதோட புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா அதில் ஏஷியா அண்ட் யூரோப்.
which is not the western margin of Asia. Arabian Sea. The intermountain dash plateau is found between Elbrus and Jakros, Iran plateau. Equatorial climate. ஸோ இதில் ஈக்குவட்டோரியல் climate வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்டு. அது எல்லா இயர்லேயும் பார்த்தோன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ மற்ற கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கா. ஸோ இது வந்து மேட்சிங். ஸோ இதில் வந்து மலேசியாவில் பார்த்தோன்னா ரப்பர், தாய்லாண்டில் வந்து டீக்கு, கொரியாவில் செரி, இஸ்ரேலில் ஃபிக்ஸு. ஸோ இந்தியா வந்து எதோட லீடிங் ப்ரொடியூசர்னு பார்த்தோன்னா மைக்கா. தென் நேச்சுரல் பவுண்டரி ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள நேச்சுரல் பவுண்டரி என்னென்னா த பெரினீஸ். த வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் வெஸ்டர்ன் யூரோப் என்ஜாய் மைல்ட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். மிதமான கிளைமேட்டை தான் என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் அ நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னால. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. எல்லா ரிவர்ஸுமே வந்து ஆல்ப்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அதுதான் இதில் ராங் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பென்னினீஸ் இட்டாலி அது வந்து இன்கரெக்ட். மெசட்டா ஸ்பெயின், ஜூரா ஃப்ரான்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட் ஜெர்மனி. பட் பென்னினீஸ் இஸ் இட்டாலி வந்து ராங் பா. ஸோ இதில் வந்து எந்த கண்ட்ரி யூரோப்பில் பார்த்தோன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடம் பார்த்தோன்னா ஐஸ்லாண்டு. ஓகே, fill in the blanks. The Taurus and Pontine ranges radiate from the which knot? Armenian knot. ஸோ உலகத்துலேயே ரொம்ப வெட்டஸ்ட் பிளேட் பார்த்தோன்னா மவுண்ட் சின்ராம். ஸோ ஈரான் வந்து எதோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பார்த்தோன்னா பெட்ரோலியம். யூரோப் கனெக்டட் வித் சவுத் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஏஷியாவோட கனெக்ட் ஆகிருக்கு. எது வெளியான்னு பார்த்தோன்னா சூயிஸ் கேனல் சி ரூட்டால் தான். ஸோ ஃபிலிப்பைன்ஸோட நேஷ்னல் டான்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா டிங்க்லிங். யூரோப்போட செகண்ட் ஹையஸ்ட் பீக் பார்த்தோன்னா மவுண்ட் பிளாங்க். த டைப் ஆஃப் கிளைமேட் விச் ப்ரொவைல்ஸ் இன் சென்டர் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ். யூரோப்பில் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் பார்ட்டில் பார்த்தோன்னா ஹியூமிட் கிளைமேட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட் நார்த் சீல பார்த்தோன்னா டாகர் பேங்க். பாப்புலேஷன் யூரோப்பில் எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருப்பாங்க 34% பெர் கிலோமீட்டருக்கு. எந்த ரிவர் வந்து யூரோப்பில் இருக்கிற 9 கண்ட்ரீஸ்க்குமே 9 கண்ட்ரீஸ்க்குமே பாஸ் ஆகுனா தானுபே. ஸோ இதில் மேட்சிங் மெசோபொட்டோமியான் பிளெயின் வந்து யூப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரீஸ். மவுண்ட் சின்ராம் பார்த்தோன்னா இஸ் அ ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ரைஸ் பவுல் எதுன்னு பார்த்தோன்னா தாய்லாண்டு. ஃபோர்ஜெட் கோஸ்டா நார்வே. புல் ஃபைட்டிங் ஸ்பெயின். ஓகே, இதோட புக் பேக் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெசன் புக் பேக் பார்க்கலாம். குளோப் யூனிட் நம்பர் 2 குளோப் ஃப்ரம் ஜியோகிராஃபி. ஸோ இதோட புக் பேக் என்னன்னு பார்க்கலாம். Okay, fill in the blanks. The line of latitude which is known as a great circle is equator. ஸோ இமேஜினரி லைன்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இடத்துல இருக்குது. அது மேற்குலேருந்து கிழக்கு வரையும் வெஸ்ட் டு ஈஸ்டர்ன் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லாட்டிடியூட் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரலாக இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட்டு வந்து 90 டிகிரி லைன்ஸை இந்த 90 டிகிரி ஷோனானா அது வந்து ஈக்குவேட்டர். ப்ரைம் மெரிடியன் வந்து எதுன்னு நம்ம சொல்லுவோம்னா கிரீன்விச் மெரிடியனை தான் சொல்லுவோம். இந்த வேர்ல்டு வந்து 24 டைம் ஜோன்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஷேப் ஆஃப் த எர்த்தோட ஷேப் வந்து ஜியோயிட் ஷேப். நார்த் போல் வந்து 90 டிகிரி நார்த் லாட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா வந்து 0 டிகிரி 180 டிகிரி லாங்கிடியூட் லைன்ஸ்க்கு இடைப்பட்ட இருக்கிறத வந்து அந்த ஏரியாவை வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ 23½ டிகிரி நார்த் லாட்டிடியூடை வந்து ட்ரோபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. 180 டிகிரி லைன் லாங்கிடியூடை வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லுவாங்க. ஸோ கிரீன்விச் மெரிடியனுக்கு மேலே இந்த சன் வந்து இருந்ததுன்னா அது வந்து 12 நூனுன்ட்டு ஸ்பெசிஃபிக் பண்ணுவாங்க. இந்த டே வந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த 1440 மினிட்ஸ் இருக்குது ஒரு பெர் டேக்கே.
நெக்ஸ்ட்டு எந்த லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து எடுத்துப்பாங்கன்னு பார்த்தோன்னா 82.5 ஈஸ்ட்டை தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லேட்டிடியூடில் எவ்வளோ லைன்ஸ் மொத்தமாகவே இருக்குன்னு பார்த்தோன்னா 181 லைன்ஸ். ஸோ லாங்கிடியூடில் அதே மாதிரி பார்த்தோன்னா 360. இது வந்துமே பார்த்துக்கணும் எவ்வளோ லைன்ஸ் லேட்டிடியூட் எவ்வளோ லைன்ஸ் லாங்கிடியூடில் இருக்குன்னா லேட்டிடியூடில் வந்து 181, லாங்கிடியூடில் வந்து 360. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேட்சிங் ஹியர் 0 டிகிரி லைன் லேட்டிடியூட் வந்து ஈக்குவேட்டரில் இருக்கும். அதே லாங்கிடியூடில் 0 டிகிரின்னு பார்த்தோன்னா கிரீன்விச், லாங்கிடியூடில் 180 டிகிரினா இன்டர்நேஷ்னல் டேட் லைன், அதே லேட்டிடியூடில் 90 டிகிரினா போல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். எர்த்து வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த எர்த்தோட ஷேப் பிஃபோர் அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் பார்த்தோம் ஜியாய்டு தான். எர்த் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். The lines of latitude on the earth is used to find the location and place define the heat zones on the earth. ஸோ இந்த லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து எதுக்காகனா அதே டைம் கேல்குலேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் கரெக்ட். இந்த போத் லேட்டிடியூட் லைன்ஸ் எதுக்காகனா ஒரு இடத்தோட லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க ஹீட் ஜோன்ஸ் ஹீட்டான ஏரியாஸ் என்னன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து என்னென்னா அதே பிளேஸையும் அதே மாதிரி டைம் கேல்குலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. போத் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரெக்ட். ஸோ இதில் என்னென்ன நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜினரி லைன்ஸ் வந்து எர்த்தில் ஹரிசாண்டலாக இருந்தால் அது லேட்டிடியூட், அதே வெர்டிக்கலாக இருந்ததுன்னா லாங்கிடியூட். நம்ம எர்த்தோட மாடல் 3 டைமென்ஷனல் ஷேப்பில் இருந்ததுன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, குளோப். ஸோ இந்தியா வந்து லொக்கேட் இந்த கெமிஸ்பியர் எந்த லாங்கிடியூட் லைன்ஸை பேஸ் பண்ணி எந்த கெமிஸ்பியரில் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஈஸ்டர்ன் கெமிஸ்பியர். லேட்டிடியூட இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் ரெண்டோட லைன்ஸுமே வந்து ஒரு நெட்ஒர்க்கில் இருக்குது. அந்த நெட்ஒர்க் பார்த்தோன்னா எர்த் கிரிட். So unit number 3, understanding disaster. So sorry, next civics la unit number 1, democracy. Next choose the correct answer first. Early man settled near plains for practicing the agriculture. Democracy birthplace வந்து Greece. Okay. Next which day is celebrated as the International Democracy Day? September 15. Who has the right to work in direct democracy? So woman. டைரக்ட் டெமோக்ரஸி எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா சுவிட்சர்லாண்டில். ஸோ டெமோக்ரஸியோட டெஃபினேஷனில் என்னென்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்காக, பை த பீப்புள் ஃபார் பீப்புளால் தான், மக்களால் தான், மக்களுக்காக தான். அரசாங்கம் வந்து ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஓகேவா? ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்படி மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஓட்டிங் தான். ஓட்டிங் மூலம் தான் அவங்களால தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தோன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் அதிகமாக ப்ராக்டிஸில் இருக்கு. ஸோ இதோட புக் பேக் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸோ யூனிட் நம்பர் 2, லோக்கல் பாடிஸ், ரூரல் அண்ட் அர்பன். Okay, first one. Who set up the several village panchayat? Which one is set up with the several village panchayat? Na taluk. Which day is National Panchayat Raj Day? April 24. The oldest urban local body Indiaல வந்து சென்னை. எங்கே வந்து அதிக பஞ்சாயத்து யூனியன்ஸ் இருக்கும்? எந்த டிஸ்ட்ரிக்டில்? விழுப்புரத்தில். த ஹெட் ஆஃப் த கார்பரேஷனோட ஹெட் தலைமை வந்து யாருன்னு சொல்லுவாங்க? மேயர்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்டேட் வந்து டவுன் பஞ்சாயத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? எந்த மாநிலம்? தமிழ்நாடு.
இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 1992. ஸோ இந்த லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவோட காலம் பீரியட் ஆஃப் சர்வீஸ் பார்த்தோன்னா 5 years தான். Who is the first which one is the first municipality in Tamil Nadu? Which place is Valajapet? So matching, Grama Sabha is a permanent unit, Panchayat Union block development officer, town Panchayat and the executive officer. The local body election is the state election commission. Okay. ஸோ யூனிட் நம்பர் 3 ரோட் சேஃப்டி இதில் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு சும்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட லெசன் இது 6th standard term 3யோட சோஷியல் புக் பேக் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் புக் பேக்கோட பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.